அடுத்தது வேலூருடைய ரிமார்க்கபிளான பிரியாணி அம்மா பிரியாணி. ஓஹோ. ஆனா இன்னைக்கு நான் அம்மா பிரியாணிக்கு போல. வேலூர்ல பிரியாணி அப்படின்னு சொன்னா ஒரு 4-5 கடை இருக்கும், 4-5 பேர் இருக்கு. சரிங்க. அதுல ஆல்ரெடி ஜோதி பிரியாணியை ட்ரை பண்ணி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். நீங்க இன்னும் பார்க்கலனா அதை செக் பண்ணி பாருங்க. சரிங்க. அடுத்தது வேலூருடைய ரிமார்க்கபிளான பிரியாணி அம்மா பிரியாணி. ஆனா இன்னைக்கு நான் அம்மா பிரியாணிக்கு போல. அட பிக்காளிப்பல. ஆமா, அம்மா பிரியாணியில சாப்பிட போறது இல்ல, அதுக்கு பதிலா அதே அம்மா பிரியாணி கிடைக்கிற இன்னொரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். வள்ளலார்ல இருக்கிற அம்மா ரெஸ்டாரண்ட். அம்மா பிரியாணிக்கு போனோம், அம்மா பிரியாணி சாப்பிடணும். அதுக்கு பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற அம்மா பிரியாணி தானே போகணும். அம்மா ரெஸ்டாரண்ட் ஏன் வரணும் அப்படின்னா 2 விஷயம். அம்மா பிரியாணி எப்பவுமே க்ரௌடா இருக்கும். அது ரொம்ப சின்ன இடம், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய இடம். சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி நான் வந்து குவார்டர் குவான்டிட்டி தான் கேட்டிருந்தேன். ஸோ அது வந்தாச்சு. ஏன் அங்கே போகல அப்படின்னா அது ரொம்ப பார்க்கிங்க்கும் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். என்கிட்ட சொன்னது வெட்னஸ்டேல ஃப்ரீயாக இருக்கும், நீங்கள் வெட்னஸ்டே வந்துருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் நேராக அங்கே தான் போனேன். பட் செம்ம ரஷ். அங்கே போய் உட்காரது கூட இடம் இல்லை. அந்த கிளிப்பை பாருங்க, உட்காரது கூட இடம் இல்லை. ஸோ 2 பேர் உட்காந்து வீடியோ எடுக்கிறதுலாம் பாசிபிளே இல்லை. அதனால கம்மனு கிளம்பிடலான்னு சொல்லி பிளான் பண்ணப்போ அவங்களே என்ன சொன்னாங்கன்னா நம்மளோட பிரான்ச் இருக்கு, நீங்கள் அம்மா ரெஸ்டாரண்ட் போங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா அம்மா பிரியாணி அந்த ஹோட்டலுக்கும் அம்மா ரெஸ்டாரண்ட்டுக்கும் பயங்கர கான்ட்ராஸ்ட். இது வந்து ஒரு ஃபைன் டைனிங் இருக்கிற ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு அந்த டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். ஸோ இங்கே வந்த உடனே நான் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் ஆனது என்னன்னா நான் அம்மா பிரியாணி ட்ரை பண்ணணும்னு, அது 2 மட்டும் தான் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுல ஃபிக்ஸ் ஆயிட்டேன். அது 2 தான் இங்கே இருக்கு. ஸோ இங்கே மட்டன் பிரியாணியோடைய குவான்டிட்டி இங்கே வந்து நமக்கு அந்த ஹாஃப் குவான்டிட்டி, குவார்ட்டர், ஃபுல் அந்த மாதிரி கிடையாது. இது அந்த ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறதுனால ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி தான். மட்டன் பிரியாணியோட ப்ரைஸ் வந்து 309 rupees வருது. சிக்கன் பிரியாணியோட ப்ரைஸ் 219 வருது. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் கவனமாக வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு அம்மா பிரியாணி அந்த பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறதுக்கும் வள்ளலாரில் இருக்கிற அம்மா ரெஸ்டாரண்ட்டுக்கும் இந்த ப்ரைஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். டேஸ்ட்டில் எதாவது மாற்றமும் இருக்கக்கூடாது, இருக்காது அப்படின்னு நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ பழக்கம் போல் முதலில் மட்டன் பிரியாணியிலிருந்தே ஆரம்பிப்போம். மட்டன் தான். வேலூர்ல உங்களுக்கு ஃபேவரட்டான பிரியாணி எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ முடியும் போது நானும் டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறேன் இது என்னோட ஃபேவரட் பிரியாணி அப்படின்னு. ஓகே, அருமையா இருக்கு. அரிசி அருமையாக இருக்கிறது. இங்க பாருங்க, அந்த கலரு, அந்த அரிசியோடைய அந்த சீரக சம்பா. ஓஹோ, நீங்கள் யோசிக்கலாம் ரெஸ்டாரண்ட் உள்ளே ரொம்ப சூப்பராக இருந்தது, ஏன் வெளியே உட்காந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நான் வம்படியாக கேட்டு வெளியே உட்காந்தேன். இவ்வளோ ஃப்ரீயாக என்னால் பேச முடியாது உள்ளே இருந்தால், மற்றவங்க சாப்பிட்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்டர்ப் ஆகுன்றதுனால நானாக கேட்டு வெளியே வந்திருக்கேன். மட்டன் பிரியாணி மிரட்டலாக இருக்கு. கறியுமே ஓ மை காட், அந்த ஃபைபர் தெரியுதா பாருங்க, பயங்கரமாக இருக்கு. ஓஹோ, ஏன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணி இன் வெள்ளூர்ன்றதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் பிரியாணியில் இருக்கு. இதை வேர்ட் ஆஃப் மவுத்தாக சொல்றதை விட நீங்கள் வாங்க வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. அகைன் இது வழக்கம் போல ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் தான். மட்டன் ரொம்ப அருமையாக குக் ஆயிருக்கு. லைக் நான் சாப்பிட்ட எல்லா பீஸும் ஒரே லெவலில் வந்துருக்கு. சூப்பர். அடுத்து சிக்கன் பிரியாணி பார்ப்போம். எனக்கு கலராக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு சொல்லுங்கள் சிக்கன் பிரியாணிக்கும் மட்டன் பிரியாணிக்கும். சில இடங்களில் மட்டன் பிரியாணி கொஞ்சம் டார்க்கராக இருக்கும், சிக்கன் பிரியாணி கொஞ்சம் லைட் நோட்டில் இருக்கும். இதில் நோட்டில் எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. ஓகே, சிக்கன் பார்க்க லைட்டாக ஓவர் குக் ஆன மாதிரி இருக்கு. ரொம்ப பெரிய பீஸாக போட்டிருக்காங்க. ஆமாம், ஓவர் குக் ஆகிருக்கு பாருங்க. இந்த மாதிரி அதில் அந்த ஜூசினஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஓவர் குக் ஆகிட்டு இருக்கு. அந்த சவுக்குன்னு இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது.
ஆமாம், சிக்கன் பீசஸ் அதிகமாக குக் ஆயிருக்கு. ஆனால் அந்த பீஸில் ஃப்ளேவர் இருக்கு, அதனால ஓகே சொல்லிடலாமா? ஓகே மக்களே, சிக்கன் பிரியாணி எனக்கு மட்டன் பிரியாணியோட இது கொஞ்சம் ஜூஸியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நல்லா தெரியுதுல்ல? மட்டன் பிரியாணியோட இதில் அந்த தக்காளியோட டாமினன்ஸ் அதிகமாக இருக்கு. அந்த ஒரு மைல்டு டேங்கி ஸ்வீட் எனக்கு வந்து சிக்கன் பிரியாணியில் இருக்கு. அதுக்காக ரொம்ப ஸ்வீட்டாக இல்லை, மட்டனை கம்பேர் பண்ணும்போது டேங்கி ஸ்வீட் இருக்கு. எனக்கு ரெண்டு பிரியாணியுமே கன்வின்சிங்காக இருக்கு, சூப்பராக இருக்கு. கன்வின்சிங்ன்றதுக்கு 2-3 படி மேலேயே சொல்லலாம், சூப்பராக இருக்கு. அதே மாதிரி இந்த வேலூர்ல அம்மா பிரியாணின்றது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வேலூர் மக்கள் மட்டும் சாப்பிட்ற இடமா அது இருக்காது. வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கும் அந்த 2-3 பிரியாணி தான், வேலூர்னா அந்த பிரியாணி தான் சாப்பிடணும்னு சொல்லி வருவாங்க. அதனால சொல்றேன், நீங்க இந்த வீடியோ வேற எங்கேயாவது இருந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அம்மா பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல நான் வேலூர்ல தான் பார்த்தேன், நான் ரெகுலரா இங்க தான் சாப்பிடுவேன் அப்படின்றதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல ப்ரோ எனக்கு அம்மா பிரியாணி பிடிக்காது அப்படிங்கிற ஆளா இருந்தாலும் ஜஸ்ட் கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ வாண்ட் டு நோ ஏன் அது பிடிக்கல அப்படிங்கிற. எனக்கு நல்லா இருக்கு. ஓகே, கத்திரிக்காய் ட்ரை பண்ணவே இல்லையே. கத்திரிக்காய் நான் மட்டன் பிரியாணி கூடவே ட்ரை பண்ணுறேன். எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி கூடவே ட்ரை பண்ணுறேன். எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேர்டிக் வந்து இதுதான், ரெண்டுமே தரமாக இருக்கு. ஒரே ஒரு மன கஷ்டம் என்னன்னா, எனக்கு அங்கே உட்காந்து சாப்பிட முடியல, அந்த அந்த பழைய கடையில் உட்காந்து நாள் சாப்பிட முடியலங்கிறது தான். ஆஹா, பக்கா. இந்த பாய்ங்க கல்யாணத்துலலாம் ஒரு தால்ச்சா வைப்பாங்கல்ல, அதில் ஒரு மாதிரி ஒரு தீஞ்ச வாசனை வரும், அது சூப்பராக இருக்கும். அது இருக்கு அந்த கத்திரிக்காய், நல்லா இருக்கு. அவ்வளோதான் நண்பர்களே, ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து அம்மா ரெஸ்டாரண்ட்டுடைய அந்த மெனு. இது ரெஸ்டாரண்ட்டுங்கிறதுனால இங்கே வெஜ்ஜும் இருக்குது, நான்வெஜ்ஜும் இருக்குது, நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. பட் நான் அம்மா பிரியாணியை ட்ரை பண்ண தான் வந்தேன் அண்ட் ஐ டன் இட். அம்மா பிரியாணி A1 இன் வெல்லூர். ஓகேவா? ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ. இந்த மாதிரி அடுத்து நான் வேறு எங்கே போய் ஃபுட் வீடியோ போடணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல பிரியாணி ட்ரை பண்ணணும், இல்லை எங்கள் ஊரில் இருக்கிற நல்ல பிரியாணி வந்து ட்ரை பண்ணுங்கன்றதுனாலும் அது வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணலனா அங்க போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. A few inches later. ப்ரோஸ்கிஸ், ஒரு விஷயம் சொல்லட்டுமா? வேலூர்ல கண்டிப்பா உங்ககிட்ட யாராவது வந்து ஒரு நல்ல பிரியாணி சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா தைரியமா சொல்லலாம், அம்மா பிரியாணி சூப்பரா இருக்கு. மேபி அது சிலருக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தோணலாம், சிலருக்கு வந்து காஸ்ட் கம்மியா தோணலாம், இல்ல அது பிரைஸ் வர்த்தா தோணலாம். எனக்கு வந்து அது வர்த்தான பிரைஸ் தான். இவங்க கிட்ட 300 ரூபாய் மட்டன் பிரியாணி அங்கே வந்து கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அந்த பழைய கடை அது. ஸோ அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கான ப்ரைஸ் இருக்கும். பட் பிரியாணியோட டேஸ்ட் வந்து 2 ஒன்று தான். எனக்கு ரொம்பவே கன்வின்சிங்காக இருந்தது. மட்டனாக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிக்கன் கொஞ்சம் ஓவர் குக்கு, பட் மட்டன் மிரட்டிருக்காங்க. வேலூரில் நல்ல பிரியாணி யாராவது சஜஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த கடையை மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.